Hello dear students, friends, welcome. In the video, 9th Social Science, 10th Social Science, half yearly exam, original question paper with full answer update in the video. இப்போ 9th and 10th மாணவர்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பராக எழுதியிருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஃபுல் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் உடைய ஃபுல் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். தனித்தனி பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயை செக் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்க்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ 10th பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸி தான். 10th பொறுத்தளவுக்கு கொஸ்டின் எல்லாமே 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ 1 மார்க் ஆன்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 14 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிரிட்டன். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ நேட்டோ. மூணாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி நாகலாபுரம். நாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள். அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பணியாளர் தேர்வு வாரியம். ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காவிரி டெல்டா. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மேல்பட்டு. 8வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சனல். 9வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி மௌசிம். 10வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வேம்பநாடு ஏரி. 11வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி பாகிஸ்தான். 12வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒரு முறை. 13வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 65. 14வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தருமபுரி. இந்த ஆன்சரை செக் பண்ணுங்கள். 14 1 மார்க்ஸ் 6 வாங்குவீங்க அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கலாம் வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? லெசன் 1 2 3 4 5 எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அனைத்து பாடங்களுக்குமே ஹிஸ்ட்ரி ஃபார் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சாப்டர் வைஸை நம்ம கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் அந்த கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வந்து சூப்பராக அட்டன் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு ஈஸியான 5 மார்க்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ, இப்போ செகண்ட் வேர்ல்டு வாருடைய செகண்ட் வேர்ல்டு காசஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. காந்தியன் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் ரொம்ப முக்கியமானது. சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி கேட்டிருக்காங்க. காவிரி ரிவரை பற்றி கேட்டிருக்காங்க. இந்திய பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புடைய கூறுகள். ஸோ எல்லா கேள்வியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 42வது கேள்வியை பொறுத்தவரை கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகள் நடந்த இடங்கள். உங்களுக்கு வந்து இந்த 42வது கேள்வி ரொம்ப நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஒன்று வந்து இந்தியா மேப்பில் வந்து இந்தியாவில் புரட்சி நடைபெற்ற இடங்கள் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரில் கலந்து கொண்ட முக்கியமான நாடுகள் வந்து வேர்ல்டு மேப்பில் வந்து கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி 8 மார்க்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் ரிவோல்ட் வந்து கேட்டிருக்காங்க. பன்னாட்டு சங்கத்தின் பணிகள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபி மேப்புமே ரொம்ப ஈஸி தான். தமிழ்நாடு மேப்பு அல்லது வந்து உங்களுக்கு இந்தியா மேப்பு. ஸோ இந்த கொஸ்டின் செக் பண்ணுங்கள். எக்ஸாமில் சூப்பராக கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் யாராவது நீங்கள் முழுமையாக 100 மதிப்பெண் எடுப்பீங்களா அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இதோடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லது தேங்க்யூ.